குரு பாதமே மதி, பகவத் பாதமே கதி. குரு தோஷமும் 12 லக்னமும். நமக்கு தெரிஞ்சவங்கள யார் குருனா தோஷ நிவர்த்தி காரகன். இந்த தோஷ நிவர்த்தி காரகனுக்கு எப்படி தோஷம் வந்தது? 12 லக்னம் இருக்குன்னா அந்த 12 லக்னம் எப்படி தோஷமாகுது அப்படின்ற விஷயத்தை பார்க்கணும். மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர் வாழ்நாளில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய நல்ல விஷயங்களை சீக்கிரம் அவர் கிடைக்கிறதில்ல. அவருக்கு அவர் பார்த்தீங்கன்னா குலதெய்வ சாபத்தோடு இருக்கார். மேஷ லக்னம் தான். ஒவ்வொரு லக்னமும் நிறைய இருக்கு. 12 லக்னத்துக்கு நம்ம பார்க்குறோம். அதில் இந்த குறிப்பாக இந்த மேஷ லக்னத்துக்கு குரு தோஷம் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ரகசியம் இருக்கு. அவங்களுடைய குலதெய்வம் சரியா கண்ணுக்கு தெரியாது. குலதெய்வ பூஜை முறையே இருக்காது. அப்போ அவங்க வீட்டில் வடகிழக்கில் ஒரு பாதிப்பு இருக்கும். அந்த வடகிழக்கு பாதிப்புனால அவர் என்ன பண்ண, குலதெய்வ வழிபாடு விட்டுருவார். அவர் போய் அமெரிக்காவில் செட்டில் ஆவார். இங்கே பார்த்தீங்கன்னா குலதெய்வம் வருஷத்துக்கு ஒரு முறை கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, நமஸ்காரம் பண்ண மாட்டாங்க. போய் கோயிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணுறதோ எந்த விஷயம் நடக்காது. இதனால அவர் வாழ்க்கையில் நிறைய துன்பங்கள் என்ன பண்ண அனுபவிக்கிறார். இதற்கு என்ன செய்யணும்? சந்திரனுக்கு உண்டான தானம் செய்யணும். சுக்கிரனுக்கு உண்டான தானமும் செய்யணும். ஆனால் ஒவ்வொரு மாதமும் வடமேற்கு இருக்கக்கூடிய அம்பாளை தரிசனம் பண்ணும்போது மறைந்த குலதெய்வம் வரும். குலதெய்வோட ஆசீர்வாதம் சீக்கிரம் கிடைக்கும். அப்போ புதன் பிரீத்தி செய்யணும். தினமும் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, இந்த குடும்பத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சைல்டு மனம் என்ன பண்ணும், மனசு சரியா இல்லாத குழந்தைகள் ஸ்பெஷல் சைல்டு பிறக்கிறதுக்கான காரணம் இதுதான். அப்போ மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் குலதெய்வ வழிபாடு ப்ராப்பராக பண்ணணும். சந்திரனுக்குண்டான தானமும் வடமேற்கு இருக்கக்கூடிய அம்பாளை போய் தரிசனம் பண்ணும்போது இந்த குறை அவங்களுக்கு நீங்கும். அப்போ ஒவ்வொரு லக்னத்துக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு.